friends, welcome to Sana Creation. இன்னைக்கு வீடியோல Galaxy A22 ஓட குயிக் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக வீடியோக்குள்ளே போகலாம். Galaxy A22 ஓட பாக்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறு ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோனோட லோகோ அண்ட் மேலே Galaxy A22. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோம் ரேம் அதெல்லாம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 6GB ரேம் 128GB ரோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபோனோட வந்து ரேம் ரோமையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். 4GB ரேம் அண்ட் 6GB ரேம்லேயும் வருது. அண்ட் அதே மாதிரி 64GB ரோம் அண்ட் 128GB ரோம் இது மாதிரி 2 வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 6GB 128 4GB 64 இவ்வாறு இருக்கும். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே முதல்ல பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களோட வழக்கம் போல் இவங்களோட வாரண்டி கார்ட்ஸ் அண்ட் யூசர் மெனுவில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே, அதை பக்கத்தில் வச்சுக்கணும். மேலும் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட Galaxy A22 டிவைஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த டிவைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் 186 கிராம் வெயிட்டில் வருது அண்ட் 8.4 மில்லிமீட்டர் திக்னஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே மாதிரி இன்ஃபினிட்டி யூ டிஸ்பிளே குவாட் கேமரா அண்ட் அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ரண்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளாஸ்லேயும் பிளாஸ்டிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாஸ்டிக் பேக் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் AMO LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு டிஸ்பிளே தான் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. 6.4 inches டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாக்ஸில் மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர் அண்ட் அதே மாதிரி டைப்-C கேபிள் கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் அடாப்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி சிம் ரிமூவல் டூல் ஒன்றும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, பாக்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு தான் வருது. ஃபோனை பூட் பண்ணி மெனுக்கு போகிறதுக்குள்ளே என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6.4 inches டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. 720 1200 பிக்சல்ஸ் வந்து இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பாடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 20:9 பாடி ரேஷியோ ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் LED ஃப்ளாஷ், அதே மாதிரி பேனரமா மோட் கொடுத்துருக்காங்க. HDR மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே போல் வீடியோ வந்து நீங்கள் 1080pயில் வந்து 30 FPS வரையிலையும் நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஃபோனோட அபவுட்டில் போய் பார்க்கலாம். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. ஃபோனோட மாடல் நம்பரை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி IMEI நம்பர்ஸ் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் பேட்ரி கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 5000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. 15 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இந்த மொபைலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி Android 11 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. 1 UI கோ வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3.1 கொடுத்துருக்காங்க. மொபைல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 4 கலர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா Black and White அல்லது மின்ட் கலர் அண்ட் வயலட் கலர் இவர் 4 கலர்ஸில் வந்து இவங்க வந்து உங்களுக்கு ஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னு சொன்னால் 13 மெகாபிக்சல் வைட் செல்ஃபி கேம் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் ஃபார் வைட், 8 மெகாபிக்சல் ஃபார் அல்ட்ரா வைட், 2 மெகாபிக்சல் ஃபார் மேக்ரா, 2 மெகாபிக்சல் ஃபார் டெப்த். அண்ட் ஃபோனை கீழ் சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைப்-C வந்து சார்ஜிங் போர்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. GPU மலிஸ் G52 சொல்கிற GPU தான் இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒக்டாகோ ப்ரொசஸர் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் ஹீலியோ G18 சொல்கிற சிப்செட் வந்து இந்த ஃபோனுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்செட் ஜேக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது தவிர ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஆக்சலரோமீட்டர், கைரோ சென்சர், இது மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், இது மாதிரியான சென்சர்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. Galaxy A22 குயிக் அன்பாக்சிங் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.